இப்போ இந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபுல் டேட்டாவோட ஒரு விசுவாசி வந்து சொல்கிறாங்க. விசுவாசின்னு சொல்லக்கூடாது, ஸ்பை. யார் இந்த ஸ்பை? சோனியா அருண்குமார் ஸ்பை. அவங்கள அத்தன்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம்னு தெரியாது. ஆனால் சோனியா அருண்குமார் அவங்கள வந்து பயங்கரமாக டேட்டாஸோட வெளியில் இடுறாங்க. ஃபஸ்ட்டு பேராலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை வந்து முத ஜான் ஆரோக்கியசாமி தான் கூப்பிட்டாரு, என்னை அப்படியே மெச்சிக்கிட்டாரு. நீங்கள் தான் கட்சி, நீங்கள் தான் ஆன்லைனு, நீங்கள் தான் அப்படி இப்படின்னு பேசினார், என்னை செயல்பட சொன்னார், ஊடகத்துக்கெலாம் போய் பேச சொன்னார், திடீர்னு நிறுத்த சொன்னார். அவர் சொல்லும் போது புஷியானந்தே இருந்தார். அவங்களோட வார் ரூமில் ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அந்த பஞ்சாயத்து எப்படி நடக்குதுன்னா, கூலி படத்தில் ஒரு மலையாள ஆக்டர் நடிச்சிருப்பார்ல, அந்த மாதிரி இந்த வார் ரூமில் என்ன பஞ்சாயத்து வருதுன்னா, நீ ஸ்பையா, நீ ஸ்பையா, இங்கே நடக்குது எப்படி வெளில தெரியுது, நீ ஸ்பையான்னு ஒவ்வொருத்தரையா டார்கெட் பண்ணி எல்லாரையும் சந்தேகப்படுறாங்க வார் ரூம்குள்ளே. இந்த சேகுவாரா வந்து ஜேபிஆர் காலேஜில் ஒரு ஈவெண்ட் நடக்க போகுதுன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? கட்சி ஆளுங்களுக்கே தகவல் சொல்லலை, நீ எப்படி, அவன் எப்படி அதை ரிவீல் பண்ணா அப்படின்னு போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஜேபிஆர் யூனிவர்சிட்டியில் வர வெள்ளிக்கிழமை ஒரு செயல் வீரர் கூட்டம் நடத்துகிறாங்க. இந்த மரிய வில்சன்றவர் கட்சியில் சேர்ந்துருக்காரு, அவர் நடத்துகிறாரு. வெளியிலலாம் ஸ்பை இல்லை, 2000 பேருக்கும் லீவுன்னு சொல்லியிருக்காரு. 2000 பேருக்கு லீவுனா என்னன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னா, விஜய் காலேஜுக்கு வராரு, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த 2000 பேர் ஒருத்தர் என்ன சொல்ல மாட்டானா? ஜான் ஆரோக்கியசாமி டிவிக்கேலையும் பல கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு தேர்தல் ஆலோசகராக வேலை செய்கிறாரு. அதிமுகவிலையும் பல கோடி ரூபாய் வேலை செஞ்சுட்டு வேலை செய்கிறாரு. இது வந்து எனக்கு பல நாட்களுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும், என்கிட்ட ஆதாரம் இருக்குது, எல்லாத்துக்கும் நான் பொறுத்து இருந்தது தளபதி தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ்குள்ளே இப்போ நிறையா போயிட்டுருக்கு. ட்விட்டரில் எக்ஸில் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ். இப்போ தலைவரோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தன்னோட ரசிகைக்காக அவருக்கு ட்விட்டர்லாம் யூஸ் பண்ண தெரியாது. ஓகே, அவருக்கு ஃபோனே யூஸ் பண்ண தெரியாது, அவருக்கு ட்வீட்டே போட தெரியாது. நான் சொல்லலை, அவரே சொல்லியிருக்காரு. ஜெகதீஷ் தான் போடுவார். அவரே ஜெகதீஷ் இதை ட்வீட் போடுங்க, எனக்கு போட தெரியாதுன்னு. அந்த அளவுக்கான ஒரு ஆள் அவர். ரெண்டாவது, ஒரு 2 பேர் பெருசாக அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க கூட அவர் பார்த்து தான் இருப்பாரே தவிர அந்த அளவுக்குலாம் அவர் கான்சியஸ். விஜய், நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், விஜய் வந்து ஒரு மெட்டீரியல், ஒரு கமர்ஷியல் மெட்டீரியல். அவரை சுற்றி இயங்கிறது தான் இங்கே அரசியல். ஸோ உங்களுக்கு வந்து விஜய் மேலே இப்போ தான் இந்த கோவம்லாம் ஆரம்பித்தா, இல்லை வந்து விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதே இருக்கா? தர்க்க சிங்கம் தான். நீங்கள் அதை வந்து பாருங்கள், எல்லாரும் வந்து பாருங்கள், சிங்கம் பாருங்கள், கத்த போகுது, வாயை திறக்க போகுது அப்படின்னு சொல்கிற ஒரு கமர்ஷியல் மெட்டீரியல். அந்த சிங்கத்தை வச்சு மறுபடியும் அவங்க சுற்றுப்பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் சேகுவாரா அவர்கள். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். தமிழ்நாட்டில் அரசியல் களம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி தாவேகாவை பற்றி தாவேகாவுக்கு தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வந்த ட்விட்டர் கிட்டத்தட்ட விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருந்த ஒருத்தவங்க வந்து இன்றைக்கி தாவேகா அவ்வளோ எகெயின்ஸ்டாக பேசுகிறாங்க, ஜான் ஆரோக்கியசாமி அவ்வளோ திட்டுறாங்க. இது என்ன காரணம்? ட்விட்டரில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸோட பின்னணி என்ன? அது நடக்கிற முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி நினைக்கிறேன். ஓகே, அவங்களோட வார் ரூமில் ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அந்த பஞ்சாயத்து எப்படி நடக்குதுன்னா, கூலி படத்தில் ஒரு மலையாள ஆக்டர் நடிச்சிருப்பார்ல, சோபன் பேர். அவர் என்ன பண்ணுவார்னா, நீ போலீஸான்னு ஒருத்தரையாக சுற்றியில் எடுத்தே அடித்து கொள்ளுவார். அந்த மாதிரி இந்த வார் ரூமில் என்ன பஞ்சாயத்து வருதுன்னா, நீ ஸ்பையா, இங்கே நடக்குது எப்படி வெளில தெரியுது, நீ ஸ்பையான்னு ஒவ்வொருத்தரையா டார்கெட் பண்ணி சொல்கிறாங்க. இது புதுசாக ஜாயின் பண்ணவன்லேருந்து 2 வருஷமாக அந்த கட்சிக்காக உழைக்கிறவன், அப்புறம் ரசிகர் மன்றத்திலேருந்தே ஆன்லைனில் வேலை பார்க்குறவன்லேருந்து எல்லாரையும் சந்தேகப்படுறாங்க வார் ரூம்குள்ளே. ஓகே, எல்லாரையும் சந்தேகப்பட்டு நீ சொல்லியிருப்ப, அந்த சேகுவாரா வந்து ஜேபிஆர் காலேஜில் ஒரு ஈவெண்ட் நடக்க போகுதுன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? கட்சி ஆளுங்களுக்கே தகவல் சொல்லலை, நீ எப்படி, அவன் எப்படி அதை ரிவீல் பண்ணா அப்படின்னு போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவன் ஒரு ஆள் வந்து, ஏங்க நான் இந்த உங்கள்கிட்ட எல்லா மேட்ரும் சொல்லுவேன், இந்த மேட்ரு நானே சொல்லலையே, எப்படி ரிவீல் பண்ணீங்க, எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னான். இந்த கட்சி அம்பலப்படுத்துறதுக்கு ஸ்பை, ஸ்டிங் ஆப்ரேஷன் ஒரு பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி இவங்க அந்தளவுக்குலாம் நம்ம பெரிய வேலைலாம் பண்ண வேண்டியதில்லை. இவங்க கட்சியை அம்பலப்படுத்துறதுக்கு இவங்க கட்சியே போதும். உள்ளே என்ன நடக்குதுன்னு அவனே வந்து கோவத்தில் சொல்லிட்டு போயிடுவான், கக்கிட்டு போயிடுவான். அந்த மாதிரியான விஷயந்தான். ஏன்னா அந்த ஜேபிஆர் யூனிவர்சிட்டியில் வர வெள்ளிக்கிழமை ஒரு செயல் வீரர் கூட்டம் நடத்துகிறாங்க. இந்த மரிய வில்சன்றவர் கட்சியில் சேர்ந்துருக்காரு, அவர் நடத்துகிறாரு. வெளியிலலாம் ஸ்பை இல்லை, 2000 பேருக்கும் லீவுன்னு சொல்லியிருக்காரு. 2000 பேருக்கு லீவுனா என்னன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னா, விஜய் காலேஜுக்கு வராரு, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த 2000 பேர் ஒருத்தர் என்ன சொல்ல மாட்டானா? புரியுது. இது எப்படி வெளியே போச்சு, இதே எப்படி பாவம் சம்பளத்துக்கு வேலை செய்கிற போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபுல் டேட்டாவோட ஒரு விசுவாசி வந்து சொல்கிறாங்க. அது விசுவாசின்னு சொல்லக்கூடாது, ஸ்பை. யார் இந்த ஸ்பை? சோனியா அருண்குமார் ஸ்பை.
அவங்கள அத்தைன்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம்னு தெரியாது. ஆனால் சோனியா அருண்குமார் அவங்கள வந்து பயங்கரமாக டேட்டாஸோட வெளியில் இடுறாங்க. ஃபஸ்ட்டு பேராலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை வந்து ஜான் ஆரோக்கியசாமி தான் கூப்பிட்டாரு, என்னை அப்படியே மெச்சிக்கிட்டாரு, நீங்கள் தான் கட்சி, நீங்கள் தான் ஆன்லைனு, நீங்கள் தான் அப்படி இப்படின்னு பேசினார், என்னை செயல்பட சொன்னார், ஊடகத்துக்கெலாம் போய் பேச சொன்னார், திடீர்னு நிறுத்த சொன்னார், அவர் சொல்லும் போது புஷி ஆனந்தே இருந்தார், இப்படி எல்லா கதை எல்லாத்துக்கும் ஆதாரம் புஷி ஆனந்த் பக்கத்துல இருந்தாருன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் என்ன ஒரு மேட்டர் வந்து முடிக்கிறாங்கன்னா, ஜான் ஆரோக்கியசாமி டிவிகேலையும் பல கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு தேர்தல் ஆலோசகராக வேலை செய்கிறாரு, அதிமுகவிலையும் பல கோடி ரூபாய் வேலை செய்கிறாரு. இது வந்து எனக்கு பல நாட்களுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும், என்கிட்ட ஆதாரம் இருக்குது, எல்லாத்துக்கும் நான் பொறுத்து இருந்தது தளபதி தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு நபர், உங்கள் அண்ணனோ ஒரு தம்பியோ யாரோ ஒருத்தர் உங்கள் அண்ணனை ஏமாத்துறாரு, 2 மாதமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன செய்வீங்க? ஏமாத்துறாரா அப்படின்னுவீங்கல்ல? ஆமாம், கண்டிப்பாக சொல்லுவோம். எக்ஸ்போஸ் பண்ணுவீங்கல்ல? சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியாலஜி தலைவர் ஒருத்தர் ஏமாத்துறாருன்னா என்ன செய்வீங்க? ஏமாத்துறா தலைவரே உஷாராயிருங்க அப்படின்னு இவ்வளோ நாளாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குன்னா அப்போ நீயும் கூட்டுக்கலவாணி தானே? சரி, அப்போ ஆதாரத்தை வெளியிடு. அதிமுகவிலையும் இவ்வளோ கோடி வாங்குறாருன்னா வெளியிடு, இந்த கட்சியை முடிஞ்சிடும். அப்போ ஃபுல் டேட்டாவே இவங்க வெளியிடுறாங்க. எதுக்காக இவங்க வெளியிடுறாங்கன்னு நம்ம விசாரிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆரம்பித்த உடனேயே இவங்க போய் ஒரு டீலிங் பேசுகிறாங்க. அன்அஃபிஷியலான ஒரு வார் ரூம் நான் வச்சு நடத்துகிறேன், எனக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருங்க, எனக்கு ஒரு ஃபேம் இருக்குது சோஷியல் மீடியாவில், சோனியா அருண்குமார் இருக்குது, நான் ஒரு டிபி வச்சே நான் ஒரு ஃபேம் வச்சுருக்கேன், நான் வந்து உருவாக்கி வச்சுருக்கேன், எனக்கு ஒரு 10 பேர் கொடுங்க, அது ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம் வாங்கி கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்ப்போம்மா, பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு கொஞ்சம் எண்ணிக்கையில் கொடுக்குறாங்க. ஒரு அன்அஃபிஷியலான ஒரு வார் ரூம் ரன் ஆகுது இவங்க பேரில். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, புசியை பற்றி ஆதவட்ட தப்பாக சொல்கிறது, ஆதவை பற்றி இன்னொருத்தட்ட சொல்கிறது, இப்படி எல்லாமே கட்சிக்குள்ளேயே ஒருத்தரே புறணி பேசிக்கிட்டே இருக்குது. இந்த புறணி பேசுகிற கூட்டம் எல்லாமே ஒரு நாள் திடீர்னு ஒன்றா சேரும்போது கேட்பாங்களே, என்ன உங்களை பற்றி இப்படி வருது, அப்படியா யார் சொன்னா அப்படின்னா அவங்க சொல்லிடுறான் சோனியா சொன்னாங்கன்னு. உங்களை பற்றி கூட தான் வந்துச்சு, யார் சொன்னா? சோனியா தான் சொன்னாங்க. அப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேச மாட்டிக்கிட்டாங்க. மாட்டினோடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஆதவர்ஜுனா வந்து ஒரு பசை மாதிரி, அவங்கள வச்சு கொஞ்சம் மேலே ஏறி வந்துடலாம், ஏதாவது ஒன்று பண்ணிடலான்னு தான் சோனியா ஒரு டார்கெட் பண்ணுறாங்க. மாட்டினோடனே ஆதவும் கழட்டி விட்டுறாரு. இந்த இஷ்யூவில் கழட்டி விட்டோடனே சரி, இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல நம்ம பருப்பு வேகாது, நம்ம உண்மையான ரசிகை, உண்மையான தொண்டர் அப்படின்னு ஒரு உருட்டு ஒரு பெரிய எழுத்தை போட்டுடலான்னு உண்மையெல்லாம் உளறிட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க. ஆனால் இவங்க எவ்வளோ பெரிய ஒரு ஸ்பை அப்படின்னா, ஆதவர்ஜுனா வந்து 2024 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இந்த வருஷம் 2025 பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் அவர் விசிகாவில் இருக்கார். அவர் இங்கே இல்லை. ஆனால் இவர் விசிகாவில் இருக்கும்போது என்ன ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாரோ அதுக்கெல்லாம் இந்த அக்கா வந்து விஜய் ரசிகையாக இருந்து இந்த அக்கா வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு ஒரு ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இன்னைக்கு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் வைரல் ஆகுது. மொத்தமாக அந்த வருஷத்துலேருந்து எடுத்து எல்லாருமே வைரல் ஆகுது. என்ன வேலை உங்களுக்கு? நீ வந்து விஜயோட தீவிர ரசிகையா இல்லை ஆதவோட தீவிர ரசிகையா? விஜய்க்கு கூட இவ்வளோ ஃபயர் இல்லை. அப்போ சந்தேகம் வருது. அப்போ என்ன உளவாளினா, ஆதவோடைய நான் எல்லாத்துலேயுமே சொல்கிறது தான், ஆதவோடைய ஒரு மெயின் மோட்டிவ் விசிகாவில் இருக்கும்போது திருமாவளவன் அவர்களை தூக்கிட்டு வந்து விஜயோட சேர்த்து வச்சிடணும். இப்போ இங்கே இருக்கிற விஜயை தூக்கிட்டு போய் அதிமுகவோட சேர்த்து வச்சிடணும், அவ்வளோதான். இங்கே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ இங்கே இந்த ஐடியாலஜி, அதுக்கு தான் ஆதவ் அங்கே இருக்கும்போது சம்மந்தமே இல்லாத சோனியா அவருக்காக அங்கேருந்து ஃபயர் விடுது. அந்த லாபிஸ் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நீ யாருக்குமே விடல, அண்ணாமலைக்கு விடலை, அப்புறம் வந்து வேறு யார் ஆக்டிவாக அந்த நேரத்தில் யார் ஆக்டிவாக இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் யாரும் ஃபயர் விடலை. சம்மந்தமில்லாத ஒரு ஆள், ஒரு இம்மெச்சூர்டு பொலிட்டீஷியன் தான் ஆதவர்ஜுனா. அவருக்கு வந்து இந்த ஃபயரெல்லாம் விட்டுட்டு இருக்கும்போது நமக்கு சந்தேகம் வருது. இப்போ இவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, கட்சிக்குள்ளே பல பேர் பல ரகசியங்களை வெளியிடுறாங்க. இதை நான் 3 மாதம் கரூர் ஸ்டாம்பேட் முடிஞ்சு 1.5 மாதம் ஆகுதா, 1.5 மாதத்துக்கு முன்னாடியே இதை நான் சொல்லிட்டேன். இவங்க வந்து ஒரு தனி லாபி, ஆதவோட லாபியில் இவங்க இயங்குறாங்க, ஒரு ஸ்பேஸ் நடத்துகிறாங்க. அந்த ஒரு ட்ரோலாகவே போட்டிருப்பேன். இந்த ஸ்பேஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜான் பேரையும் புஷி ஆனந்த் பேரையும் உச்சரிக்க வச்சு அவங்க வந்து வேஸ்ட்டுன்னு சொல்ல வைக்கிறாங்க அந்த ஸ்பேஸ், அந்த மீட்டிங்கில். அந்த மீட்டிங்கோட தலைமை ஏற்று நடத்துறது யாருன்னா சோனியா தான். இதில் வந்து ஜான் ஆதவுடைய பேரே வரல. ஆனால் மாறா புஷி வந்து வேஸ்ட்டு, புஷியை வந்து கட்சியில் தூக்கணும், புஷி பொதுச் செயலாளர் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒட்டுமொத்த பேரும் திரண்ட மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்க ட்ரை பண்ணாங்க அந்த டைமு. இது எல்லாமே சூதாரிச்சுக்கிட்ட ஜான் ஆரோக்கியசாமி டீம் என்ன பண்ணுதுன்னா, அவர் சோஷியல் மீடியாவில் கிடையாது, அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு ஸ்பேஸை உருவாக்குறாரு.
ஒரு ஆடியோ ஒரு ஒரு கிரிஞ்ச ஆடியோ வந்துச்சு, அண்ணா சாப்பிடுங்க அண்ணா, அண்ணா தூங்குங்க அண்ணா அப்படின்னு. அந்த டீம் வந்து இன்னொரு ஸ்பேஸ் உருவாக்குது. அதில் சோனியா அருண்குமாரை டார்கெட் பண்ணுறாங்க. ஓகே, என்ன கட்சிக்குள்ள நடக்குதுன்னு இவங்களே தான் சோஷியல் மீடியாவில் வந்து அம்பலப்படுத்துறானுங்க. நம்ம வெளியிலலாம் போய் அடிச்சுக்கிறானுங்க, வெளியில அம்பலப்படுத்துறானுங்க. அதெல்லாம் ஒருத்தலாம் 17 கோரிக்கை வச்சு விஜய் இதெல்லாம் செஞ்சா கட்சி உருப்படுன்னு போடுறான். யாருன்னா அவன் ஒரு கட்சியோட ஒரு தொண்டர், அவன் சொல்றான் இதெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தலைவர் எப்படி அமைதியா இருக்கிறார்? இதெல்லாம் பார்க்குறாரா முடிச்ச தலைவர்? அவர் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லாத ஒரு நபர். ஒரு புசி வந்து அண்ணன் தலைவரே போகலாமா, எங்கே இன்னைக்கு ஒரு தலைவர் பிறந்த நாள், சரி போகலாம், யார் என்னன்னு தெரியாது, சும்மா ஒரு அன்கான்ஷியஸ். விஜயை நேரடியாக நெருங்கக்கூடியவர்கள், அரசியல் ரீதியாக நேரடியாக நெருங்கக்கூடியவர்கள் 2 பேர் தான். ஒன்று ஜான், 2வது புசி, அவ்வளோதான். ஆதவெல்லாம் சீன்லேயே கிடையாது. இல்லையே, கரூரில் பேசும்போது கூட ஆதவ் அப்படின்னா சீன்லேயே கிடையாது, வண்டியில் ஏற்றி விட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து ஆதவ் தண்ணி எடுங்கன்னு சொன்னாரா இல்லை ஜெகதீஷ் தண்ணி எடுங்கன்னாரா நமக்கு தெரியும். இந்த 2 பேர் தான் அரசியல் ரீதியாக விஜயோட டைரக்ட் டச்சு. ஜெகதீஷ் வீட்டுக்குள்ளேயே இருப்பார், விஜயோட நெருங்கியே இருப்பார். ஆனால் ஜெகதீஷ்க்கு அரசியல் தெரியாது. அதனால் அரசியல் டிபேட் எல்லாம் 2 பேருக்குள்ள நடக்காது. அவர் வந்து தனி சினிமா லாபி, அது மோசமான லாபி. அதை பேசினா ஒரு நாள் முழுக்க பேசலாம், அது தனி ஜெகதீஷ் டீம். இந்த 3 பேரை தாண்டி விஜய் ஒருத்தர் அணுகிறாரு அப்படின்னா அது அருண்ராஜ், ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ். இவர் சொல்லி தான் ஆதவே கட்சி உள்ள எடுக்கிறாங்க, இவர் சொல்லி தான் ராஜ்மோகன் எடுக்கிறாங்க, இவர் சொல்லி தான் சிடிஆரே கட்சிக்குள்ளே வராரு. இவருக்கு ஒரு பவர் இருக்குது, இவர் ஐடியாலஜிக்கலாக சில விஷயங்களை சொல்லுவார், இவர் டைரெக்டாக அணுகுவார், அவ்வளோதான். இப்போ இவருமே என்னென்னா, நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், இவரை மட்டும் ட்ரோல் மெட்டீரியலாக வரவே மாட்டார், அருண்ராஜ் வந்ததில்லை, வரவே மாட்டார். ரொம்ப நாசுக்கான ஒரு கேம் காமிச்சுக்குவாங்க, தன்னை அப்படி காமிச்சுப்பார், அப்படி காமிச்சு கூட ஒரு ஆள். ஆனால் இங்கே ட்ரோல் மெட்டீரியலாக யார் அடிக்கடி ஆவாங்கன்னா, விஜய் ஆவார், புசி ஆவார், ஆதவ் ஆவார், எப்பயாவது ஒரு டைம் ஜெகதீஷ் கூட ஆவார். ஆனால் அருண் ஆக மாட்டார். ஸோ இந்த 4 பேர் தான் விஜயோட அடிக்கடி நேரில் மீட் பண்ணுற இந்த 4 பேர் தான். இதை தாண்டி வேறு யாரும் சீனில் கிடையாது. இந்த லயலாமணி, அப்புறம் அந்த ராஜ்மோகன், இல்லை மும்பை மாவட்டத்தில் கூட பிரச்சாரம் போயிருக்காரு லயலாமணி. ஆமாம், அதுதான். அதில் யார் ஏற்பாடு பண்ணாங்கன்ற டேட்டெல்லாம் கேட்டால் அது தாவேக்கா கூட்டம். சரி, தாவேக்கா கூட்டத்துக்கு பாஜக எப்படி மேடை ஏறிச்சு? இப்போ பாஜக மேடை இருக்குது, ஒரு நடந்துக்கிட்டு இருக்குது, தாவேக்கா மேலே ஏறுமா? மரியாதை நிமித்தமாக ஏறினாங்க. மரியாதை நிமித்தமாக ஏறினா நீ எப்படி ஏற விடுவ? உன்னோட கொள்கை எதிரியை மேடை எப்படி ஏற விடுவேன்? நமக்கு சந்தேகம் இல்லை. சரி, இப்போ நீ திமுக வந்து ஒன்றும் இல்லை, அரசு நிகழ்ச்சிக்கு பிரதமர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வராரு, முதலமைச்சரும் மு க ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் போய் வாழ்த்துறாங்க, நேரில் போய் பார்க்குறாங்க. இன்றைக்கி மறுபடியும் கோவை சம்பவத்துக்கு விவசாயிகளுடைய நிகழ்ச்சிக்கு மோடி வந்திருக்காரு, போனாங்களா? ஏன் போகலை? நமக்கு 2 பேருக்கு வேறுபாடு தெரியுதுல்ல. கட்சி நிகழ்ச்சி வேறு, அரசு நிகழ்ச்சி வேறுன்னு தெரியுதுல்ல. அரசு நிகழ்ச்சிக்கு போய் வாழ்த்து வரவேற்றுறதுன்றது ஒரு புரோட்டோகால், அது போய் தான் ஆகணும். அதை நீ தூக்கிட்டு வந்து இங்கே வந்து கம்பு சுற்றுறல, நீங்களாம் ஒன்று தான், பி டீமுங்கிற உன்னோட அரசியல்களில் உனக்கெல்லாம் நான் என்றைக்கு நான் அரசியல் புரிய வைக்கிறேன்னே எனக்கு பயமாக இருக்குது. அப்போ அப்படி பேசுகிற நீ உன்னுடைய அரசியல் கட்சி மேடையில் பாஜக ஏற்றுறனா நீ எவ்வளோ பெரிய தற்கொலையாக இருப்ப? ஓகே, இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ்குள்ளே இப்போ நிறையா போயிட்டு இருக்கு. ட்விட்டரில், எக்ஸில் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுருக்கேன் விர்ச்சுவல் வாரியர்ஸ். இப்போ தலைவரோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தன்னோட ரசிகைக்காக அவருக்கு ட்விட்டர்லாம் யூஸ் பண்ண தெரியாது. ஓகே, அவருக்கு ஃபோனே யூஸ் பண்ண தெரியாது, அவருக்கு ட்வீட்டே போட தெரியாது. நான் சொல்லலை, அவரே சொல்லியிருக்காரு. ஜெகதீஷ் தான் போடுவார். அவரே ஜெகதீஷ் இதை ட்வீட் போடுங்க, எனக்கு போட தெரியாதுன்னு அந்த அளவுக்கான ஒரு ஆள் அவர். 2வது, ஒரு 2 பேர் பெருசாக அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க கூட அவர் பார்த்துட்டு தான் இருப்பாரே தவிர அந்த அளவுக்குலாம் ஒரு கான்ஷியஸ். விஜய், நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், விஜய் வந்து ஒரு மெட்டீரியல், ஒரு கமர்ஷியல் மெட்டீரியல். அவர் சுற்றி இயங்கிறது தான் இங்கே அரசியல். விஜய் நடக்கிறார், விஜய் உட்கார்றார், விஜய் காது நோண்டுறார், விஜய் தும்புறார், விஜய் பட்டனை கழட்டுறார், இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் வருதுல்ல, இது யாருக்குமே இருக்காது. இது நீங்கள் யாருக்குமே, எந்த அரசியல் கட்சிக்குமே இருக்காது. ஈவன் ஷாருக் கானே தமிழ்நாட்டுக்கு வந்தால் கூட அந்த அளவுக்கு நரேட்டிவ் இருக்காது. சட்டனை பார்த்த விஜய், பட்டனை பதறிய புசி, இப்படியான ரைமிங் எல்லாம் போடுறதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இதுக்குன்னே நீங்கள் ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி விஜய் வெளியில் வருவார், நைட்டுக்குள்ளே எனக்கு 100 செய்தி வெளியில் வரணும் அப்படின்னு ஒரு ஊடகத்துக்குமே இது சொல்லப்படுறது. ஒரு அஜெண்டா, விஜயை பற்றி 100 செய்தி, 100 கிளிப்பிங்ஸ் இருக்கணும், என்ன வேணாலும் போட்டுக்கோ. ஒவ்வொரு ஊடகங்களுக்குமே அது நம்பரில் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் டார்கெட் இருக்குது. ஒரு ஊடகம்லாம் வந்து விஜய் குனிஞ்சு செருப்பை போட்டாருன்னு ஒரு செய்தி போடுறான். குனிஞ்சா செருப்பு போடுவாங்க, வாயில் கடிச்சிட்டா போடுவாங்க, திரும்ப நம்ம கேட்கவும்ல. அது அந்த அளவுக்கு அந்த ஊடகங்களுடைய தரம் குறைஞ்சிருக்கு. அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம், பேர் சொல்ல விரும்பல, அசிங்கமாக இருக்காது. ஆனால் அதே ஊடகத்தை தான் ஆதவர்ஜுனா அதே மேடையில் கேவலப்படுத்துறாரு. இது என்ன அந்த பேப்பரா, மறுநாள் பார்த்து தெரிஞ்சுக்க அப்படின்னு கேவலப்படுத்துறாரு. ஆனால் அதே ஊடகம் அவங்களுக்கு இந்த வேலையை பார்க்குது. இப்போ அந்தளவுக்கு தரம் குறைஞ்சு போயிருக்கு ஊடகங்களோட தரம்.
அது இந்த பார்ட்டிக்கு மட்டும்தான். நீங்கள் திருமாவளவனை பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி செய்தி வந்து? இல்லை, இது வரைக்கும் வந்து. உதயநிதி ஸ்டாலின் அது மாதிரி ஏதாவது செய்தி பார்த்துருக்கீங்களா? இல்லை. இல்லை வேற ஏதாவது நல்ல அண்ணாமலைக்கு பார்த்துருக்கீங்களா? எதுவுமே இருக்காது. மோடியே வந்திருக்காரு, மோடிக்கு வந்திருக்கா? இல்லை. ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா? இல்லை. அப்போ இவருக்கு மட்டும் ஏன் அந்த நரேட்டிவ்? இப்போ போகிற ஒரு நரேட்டிவ் வந்து தாவேகா கூட்டணிக்காக பல கட்சிகள் இயங்கிறது, காங்கிரஸ் வரைக்குமே, அதாவது ஒரு மாநில கட்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையுமே கால் பதிக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்படி இருக்கும்போது காங்கிரஸே இவங்க கூட்டணிக்காக இயங்குது அப்படின்ற மாதிரி தாவேகாவினர் பிரச்சாரம் பண்ணுறது. இது உண்மையா தாவேகா காங்கிரஸ் கூட்டணின்றது? 100% போய் ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து எப்படி ரொம்ப ஒரு நிறைய உதாரணம் இருக்குது. தமிழ்நாட்டு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அவங்களுக்கு. இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுமே கொடுக்காத ஒரு பெரிய எண்ணிக்கையை தமிழ்நாடு கொடுக்குது. வாஷ் அவுட், க்ளீன் வாஷ் அவுட். காங்கிரஸ் வாங்கின தொகுதிகளில் பாதிக்கு பாதி அதில் கொடுத்த தமிழ்நாடு. ஆமாம், க்ளீன் வாஷ் அவுட். இந்தியாவில் 3வது பெரிய எதிர்கட்சி கட்சியாக திமுக இருக்குது. அப்போது இப்போ நம்ம ஒரே ஒரு கேள்வி, தாவேகா நாடாளுமன்ற தேர்தலில் நின்னா 40-40 ஜெயிக்குமா? ஜெயிப்புன்னு சொல்கிறாங்கல்ல. சீமான் சொல்லுவார், அண்ணாமலை சொல்லுவார், எல்லாரும் சொல்லலாம். யதார்த்தமான ஒரு கருத்து கணிப்பு இருக்குல்ல, ஜெயிக்குமா? ஈவன் நாளைக்கு இங்கே திமுக மேலே அதிருப்தி வருது, அதனால அதிமுக ஜெயிக்கலாம், ஒரு இதில் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதை தாண்டி வேற ஒரு கட்சி ஜெயிக்குமான்னா கேள்விக்குறி தானே. அப்போ ஒரு கட்சி எனக்காக 40 MP கொடுக்குது. நான் டெல்லியில் போய் நான் பேசுகிறேன்னா எனக்கு பேக் போனால் 40 பேராவது நிற்கிறான். அந்த 40 பேரை இழக்கிறதுக்கு எந்த முட்டாளாவது விரும்புவேனா? ராகுல் காந்திகிட்ட விஜயை பற்றின கருத்துக்கள்லாம் போகுது. அது யார் கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னா, இங்கே காங்கிரஸ் 2 டீமாக பிரிஞ்சிருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர் உண்ணாவிரதம் இருந்தார், அந்த டீம் தனி. இன்னொரு டீம் செல்வ பெருந்தகை டீம். இந்த டீம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கணும், திமுக கூட்டணியில் இங்கே இருக்கணுன்ற தெளிவான பார்வையில் இவங்க பயணம் பண்ணுறாங்க. அதனால் செல்வ பெருந்தகிட்ட ஓப்பனாக கேட்கும்போது கூட அவங்க சொல்லிடுறாரு, இந்த சைடு உள்ளடி வேலை பார்க்குற ஒரு டீம் இருக்குது, நமக்கு வந்து ஆட்சி அதிகாரம் வேணும், அப்புறம் வந்து ஆட்சியில் பங்கு வேணும், சீட்டு அதிகமாக கொடுக்குறாங்க, அங்கே போகலாம் அப்படின்னு சில உள்ளடி வேலைகள் பண்ணக்கூடிய ஒரு வேலை இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா, இவங்களுக்கும் விருப்பம் கிடையாது போகணும்னு. இப்படி ஒரு பிளாக்மெயில் பண்ணி இங்கே வர எலெக்ஷனில் ஏதாவது சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு லாபி, அவ்வளோதான். மற்றபடி இவங்க எவ்வளோ பெரிய ஒரு ஒர்க் அவுட் பண்ணி ஒரு கிரவுண்ட் லெவல் ஒரு ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஃபார்முலாவை எடுத்துகிட்டு போய் ராகுல் காந்திகிட்ட போய் காமிச்சா கூட அவர் கிழிச்சு எரிஞ்சிருவார். அவர் வந்து ஸ்டாலினை வந்து அவர் பகச்சுக்க விரும்ப மாட்டார். ஸ்டாலினுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு அரசியலை முன்னெடுக்கணுன்றது அவர் வந்து விரும்பவே மாட்டாங்க. ஏன்னா இவர் இங்கேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது கூட நண்பர் ராகுல் காந்தின்னு தான் சொல்லுவார். அங்கேருந்து அவர் சொல்லும் போது கூட மை ஃப்ரெண்ட் ஸ்டாலின் அப்படின்னு தான் சொல்லுவார். அப்போ அந்த உறவு முறையில் அரசியல் தெரியாத ஒரு நபர் வந்து உள்ளே வரும்போது அந்த உறவு முறையில் விரிசல் விடுறதுக்கு 2 பேருமே விரும்ப மாட்டாங்க. இது ரொம்ப யதார்த்தமானது தான். புரியுது. ஆனால் ஏன் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் திரும்பி காங்கிரஸே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க? அவங்க எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணாங்க. அதிமுகவில் கூட ட்ரை பண்ணாங்க, ஓப்பனாக ட்ரை பண்ணாங்க. அவங்க முதலமைச்சர் எங்களுக்கு தான் அப்படின்னு அவங்க ஓப்பனாக நின்ட்டாங்க. அப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, விஜய் என்ன கட்சி ஆரம்பித்து எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக்குறதுக்கா அப்படின்னு இவங்க முறுக்கிட்டாங்க. இப்போ இந்த டீம் உடையுது. 2வது திருமாவளவனுக்கு ரொம்ப விட்டு போட்டாங்க. அப்போ அவர் உஷாராகி ஆதவ வெளியே அனுப்பிட்டார், கிளம்புப்பா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். இப்போ அதுவும் முடிஞ்சு போச்சு. யதார்த்தமாகவே தெரியும், மீதி இருக்க கூட்டணி கட்சிகளில் கம்யூனிஸ்டுகள் வரமாட்டாங்கன்னு தெரியும். அவங்க ரொம்ப தெளிவான முடிவில் இருக்காங்க. அடுத்து இவங்க யாரை லாபிஸ் பண்ணலாம் அப்படின்னா, பிஎம்கேவை ட்ரை பண்ணுவாங்க. தேமுதிக கூப்பிட்டாலும் ஒன்று, கூப்பிடனாலும் ஒன்று. பிஎம்கேவை ட்ரை பண்ணுவாங்க, அவங்ககிட்ட ஒரு வாக்கு சதவீதம் இருக்குது அப்படின்னு. அதனால் இவங்க டார்கெட் பண்ணுறது பிஎம்கே. 2வது இந்த 2 வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து விஜய் மேலே இப்போ தான் இந்த கோவம்லாம் ஆரம்பிச்சா, இல்லை வந்து விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதே இருக்கா? ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் விஜய் ரொம்ப தாக்குறீங்களோன்னு தோணுது. இல்லை, நான் வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு செய்தி வரல, விஜய் கட்சி ஆரம்பிக்க போவதாக தகவல் அப்படின்னு வந்துச்சுல்ல, அப்போவே நான் அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருப்பேன்னா, ரஜினியோட கெட்டப்பில் ஒரு ஃப்ரேமில் நானே நின்றுட்டு, விஜயோட கெட்டப்பில் அந்த பக்கம் விஜயாவே நின்றுட்டு, தம்பி நான் சொல்கிறத கேளு, இது தேவையில்லாததுனால அமைதியை விரும்புகிறவன் நீ இந்த பக்கம் வந்து மாட்டிக்காத, ஒழுங்கா போ அப்படின்னு இங்கேருந்து ரஜினி அட்வைஸ் பண்ணுற மாதிரி அவர் நான்லாம் வந்தால் நான் இறங்கினா தேர் உட்காந்தா மழை அப்படின்னு அவர் பேசுகிற மாதிரி இப்படி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல ட்ரோல் பண்ணியிருக்கேன். எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ட்ரோல் வந்திருக்கும் ஒரு மாதத்துலேயே. மாநாடு விக்கிரவாண்டி மாநாடு நடத்துகிறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி நாள் ஒரு ட்ரோல் வருது,
அப்புறம் மாநாடு நடத்துனாங்க இல்லையா, சாரி மாநாடு நடத்துகிற அன்னைக்கும் ஒரு ட்ரோல் வருது. அதுவும் அதெல்லாம் உச்சபட்ச ட்ரோல். எப்படின்னா கட் அவுட்டில் பெரியாரே பேசுகிற மாதிரி, பெரியாரே காரி துப்புற மாதிரி ஒரு ட்ரோல் அது. நான் இன்றைக்கும் அது வீடியோ டெலிட்லாம் பண்ணலை, நான் டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கேன். பெரியாரும் காமராஜரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நின்று பேசுகிற மாதிரி. அப்படி இந்த தற்குறி கூட்டத்தெல்லாம் நான் வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போகிறேன், நல்ல வேளை நான் இந்த காலகட்டத்தில் இல்லை அப்படின்னு பேசுகிற மாதிரி ட்ரோல் பண்ணேன். ஆனால் அடுத்த நாள் வந்துச்சுல்ல, அடுத்த நாள் அப்படியே டோட்டலாக ஜேர்னியே வேறு. எப்படி இருக்கும் அப்படின்னா, நாங்கள் புகழ்ந்து பேசணும் விஜயை, ஒருத்தரை வரவேற்கணும் அப்படின்னு. ஏன் எல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ட்விட்டரோட பேஜ் எல்லாமே எங்களோட வீடியோ ஷேர் பண்ணாங்க. இவங்க நம்மளை ட்ரோல் பண்ணுறவங்க தூக்கி பேசுகிறாங்க அப்படின்னு பாருங்கன்னாங்க. ஏன் அப்படின்னா அன்னைக்கு அவர் பிரதிபலித்த அந்த கொள்கையை வரவேற்றோம். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒரு நபர் ஒன்று சேர்க்குறாரு அப்படின்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது. ஓகே, அப்போ அதே நேரத்தில் அவர் முன்வைக்கக்கூடிய ஒரு கொள்கை இருக்குல்ல, 1,00,000 பேர்கிட்ட சாதியை விட்டுரு, மதத்தை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது நாம் அதை வரவேற்கணும்ல. அப்படி அந்த பட்சத்துலேருந்து பண்ணுறோம். அதே வீடியோவில் எங்கள் டீம் ஒன்று கேட்பாங்க, அப்போ இனிமேல் விஜய் நம்ம ட்ரோலே பண்ண மாட்டோமா, அவங்களுக்கு ஆதரவுன்னு போயிடுவோமா அப்படின்னு. இல்லை, இன்றைக்கி சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி எடுத்த இந்த கொள்கையிலேருந்து அவங்க தொடர்ந்து பயணம் பண்ணாங்கன்னா நாம் இவரை ஆதரிப்போம், இல்லைன்னா ட்ரோல் பண்ணுவோம். அவங்க 1 மாதம் நாங்கள் ட்ரோல் பண்ணாமலே இருந்தோம் விஜயை. கொஞ்சம் டைம் கொடுப்போம், மாநாடு கலப்பில் இருப்பாங்கன்னு. ஆனால் எலைட் அரசியல் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் இறங்கி மறுபடியும் அடிக்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு அக்டோபரில் கட்சி ஆரம்பித்தாங்களா, நவம்பர் சம்திங் எப்பயோ, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 20 நிற்கிறோம். இந்த 8 மாதத்தில் 138 வீடியோ விஜய்க்கு மட்டுமே எதிர்த்து நான் ட்ரோல் பண்ணியிருக்கேன். அதை ஷார்ட்ஸாக கட் பண்ணி போட்டதில் 1850 ஷார்ட்ஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். விஜய்க்கு மட்டுமே ட்ரோல் பண்ணி போட்டிருக்கோம். அதில் ஒரு வீடியோ வேணால் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க வேணான்னு, இவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன். அப்போ மறுபடியும் நான் அதை தான் பண்ணுறேன். நான் மாற்றாலாம் பண்ணலை. இப்போ ஏன் விஜய் ஓவராக அடிக்கிறேன்னா வேறு யாரும் கண்டென்ட் தரல, உங்கள் அளவுக்கு இல்லை கண்டென்ட் யாரும் தரல. நீங்கள் ஒரு கண்டென்ட் பீஸ், அவ்வளோதான். அவ்வளோ நாங்கள் இறங்கி அடிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ வரைக்குமே எலைட் அரசியல் சந்தேகமே இல்லை. எப்படி சொல்கிறீங்க? ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் சொல்கிறீங்களா? எதுனாலும் சரி, அதுக்கு முன்னாடி கூட வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? நியூஸ் பேப்பர் பார்த்தா தெரிஞ்சிடும். இங்கே போகிறாரு, இங்கே வர்றாரு, ஏதாவது எதில் பார்ப்பீங்க? டிவியில், ஃபோனில், நியூஸ் பேப்பரில். ஓகே, இன்னொன்று அவரோட பர்சனல் இன்ஸ்டா, ட்விட்டரில் மானிட்டர் பண்ண முடியுமா? அதில் பக்காவாக மானிட்டர் பண்ணலாம். சரி, அவர் ஒரு டெப்யூட்டி சிஎம், அதனால் அவர் இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி மானிட்டர் பண்ண முடியுமா? முடியும். சீமானை மானிட்டர் பண்ண முடியுமா? சீமானை வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை மானிட்டர் பண்ணிடலாம். அன்புமணி ராமதாஸை வாரத்துக்கு ஒரு தடவை. இப்போ இதே மாதிரி விஜய் மானிட்டர் பண்ண முடியுமா? ஏன் மானிட்டர் பண்ண முடியல? என்ன பண்ணுறாரு விஜய்? தமிழ்நாட்டை ஆள போகிறாரு, மாற்றம் தர போகிறாரு, ஊழலை ஒழிக்க போகிறாரு. நேரம் பம்பரமாக சுற்றிட்டு வேலை செய்யணும்ல. விஜய் வந்தால் கூட்டம் வந்துடும்ல. அதனால் வீட்டுக்குள்ளே உட்காந்து சரி எதுவும் புத்தகம் எழுதுறாரா? எனக்கு புரியல. ஓகே, நீ எத்தனை நாளைக்கு அது சரி? அப்போ சிஎம் ஆகிட்டாலும் வீட்டுக்குள்ளே இருப்பீங்களா? கூட்டம் வந்துடும். சரி, நாளைக்கு நீங்கள் சிஎம் விஜய் சார், நாளைக்கு தான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, நான் கோட்டைக்கு வரமாட்டேன். ஆமாம், அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும். நான் நாளைக்கு கோட்டைக்கு வரமாட்டேன், அதனால் வந்தால் கூட்டமாயிரும், அதனால் சட்டமன்ற கூட்டாமலே இருப்பீங்களா? இல்லை, கூட்டி தானேங்க ஆகணும், வந்து பார்த்து தானேங்க ஆகணும். அப்போ எப்படி இது சாத்தியமாகும்னு நம்ம கேட்குறோம். நீங்கள் இறங்கி தான் ஆகணும். விஜயகாந்துக்கு கூட்டம் வந்துச்சுல்ல, என்ன பண்ணார் விஜயகாந்த்? ரோட்ல இருந்து, ஏன்னா அவர் அடித்தட்டு இடங்கள்ல இருந்து வந்தவர். அந்த சினிமா துறையில கால் பதிக்கிறதுக்கு அவர் பட்ட கஷ்டங்கள் இருக்குல்ல, அவரே பல நேர்காணல்ல சொல்லியிருக்காரு. நான் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், அதனால தான் என்னுடைய அலுவலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் நான் சாப்பாடு போடுறேன், யாராவது வந்து சாப்பிட்டு போகட்டும், அது போதும் எனக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார். ரஜினிகாந்த் இருக்கார்ல, அவருமே அடித்தட்டுலேருந்து வந்தவர் தான். அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க சினிமா துறைக்கெலாம் உள்ளே வந்துடல. இப்போ அவங்க பெரிய ஒரு வாழ்க்கையில் இருக்கலாம், ஆனால் அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அஜித் எடுத்துக்கலாம். ஆனால் எந்த கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப எல்லாமே ஈஸியாக கிடச்ச ஒரு நபர்னா விஜய் தான். அது அவரே சொல்லியிருக்காரு. சிவகாசி பட ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார், நான் எந்த கஷ்டமும் இல்லாமல் தான் சினிமாவுக்கு வந்தேன், எனக்கு கஷ்டமே பிடிக்காது, ஒரு விஷயம் பிடிவாதம்னா அதை அடம்பிடிச்சு வாங்குவேன் அப்படின்னு அவரே சொன்னவர் தான். இதெல்லாம் பர்சனல் லைஃபுக்கு ஓகே பாஸ், அதெல்லாம் ஓகே, நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா, நான் இந்த இடத்துக்கு மாற்றம் தரப்போகிறேன், நான் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு, ஊழலை ஒழிக்க போகிறேன், வளர்ச்சியை கொண்டு வர போகிறேன் அப்படின்னா, நீங்கள் இன்னையிலேருந்து வேலை செஞ்சால் கூட எலெக்ஷனுக்குள்ளே உங்களால் ஒரு பெரிய தீசஸ் அறிக்கையை உங்களால் கொடுக்க முடியாது.
ஒரு பெரிய கிரவுண்ட் லெவலில் நீங்கள் வேலை பார்க்கணும். ஒவ்வொரு தொகுதியிலையும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி சரி செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு ரிசர்ச் இருக்குல்ல, அது அவ்வளோ சாதாரணமானது இல்லை. இப்போ விஜயை தூக்கிட்டு போய் சிவகாசியில் ஒரு கிராமத்தில் விட்டால் பஸ் ஏறி சென்னைக்கு வந்துருவாரா? பெப்பே தான். ஓ, அந்த அளவுக்கு தானா? ஆமாம், அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. இதே கட்சி கீழே இருக்க யாரையா விட்டால் வந்துடுவாங்க. அப்போ ஃபீல்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நான் கடைசி வரைக்கும் அந்த ஃபீல்டை நான் சுவாசிக்கவே மாட்டேன், வரவே மாட்டேன், நான் வந்தால் கூட்டமாயிரும் அப்படின்ற ஒரு மனநிலை, இது எந்த மாதிரியான அரசியலை அடுத்து வர தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுக்கும்? ஓகே, தாவேக்காவோட அடுத்த கட்ட நகர்வு என்ன நினைக்கிறீங்க? அடுத்த கட்ட நிலை என்ன? கட்சி எப்படி போகுது இப்போ, இனிமே எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து விஜய் தான், நான் முன்னாடி சொன்னது தான், மெட்டீரியல், விஜய் மெட்டீரியல், ப்ராடக்ட் மெட்டீரியல். ஓகே, சர்க்கஸ் சிங்கம் தான். நீங்கள் அதை வந்து பாருங்கள், எல்லாரும் வந்து பாருங்கள், சிங்கம் பாருங்கள், கத்த போகுது, வாயை திறக்க போகுது அப்படின்னு சொல்கிற ஒரு கமர்ஷியல் மெட்டீரியல். அந்த சிங்கத்தை வச்சு மறுபடியும் அவங்க சுற்றுப்பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. மீண்டும் சுற்றுப்பயணம், மீண்டும் அது மாவட்ட செயலாளர்கள்ட்ட எல்லார்ட்டையும் அறிவுறுத்தல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஜனநாயகனுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு 4-5 ஏரியாவில் பண்ணலாம். படம் வேறு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு 4 வாரம் நம்ம போனால் தான் படம் ஹிட் ஆகும் அப்படின்னு உள்ள ஒரு டாக் போயிருக்கு. ஓகே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் அதுக்கான வேலைகளில் இறங்கியிருக்கிறாங்க. இப்போ இந்த அசம்பாவிதம் மாதிரி மறுபடியும் ஏதாவது நடக்குமா அப்படின்னா அது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மேலே ஏறுறது, பொது சொத்துக்களை சேதப்படுத்துறது, விஜய் கார் பின்னாடி ஓடுறது, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறது, இதுக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது. ஓகே, இதெல்லாம் அன்கண்ட்ரோல்டு, இதெல்லாம் நடந்தே தீரும். நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போ சமீபத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது எஸ்ஐஆருக்கு எதிராக. ஒரே ஒரு இடத்த தவிர மீதி எல்லா இடமும் ரொம்ப ப்ராப்பராக நீட் அண்ட் க்ளீனாக நடந்துச்சு. ஏன் தெரியலையே, விஜய் வரல. இன்னொன்று, கூட்டத்துக்கும் இன்னொன்று ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, கூட்டத்துக்கும் குழுவுமா ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. கும்பல், கூட்டத்துக்கும் கும்பலுக்கும் ஒரு நல்ல வித்தியாசம் இருக்குது. கூட்டம் அப்படின்னா ஒரு கமாண்ட் இருக்கும், தலைவர்கிட்டருந்து ஒரு கமாண்ட் இருக்கும். ஏய் அப்படின்னா எல்லாரும் பார்ப்பான், ஆர்கனைஸ் ஆகுனா ஆர்கனைஸ் ஆவான், கலைஞ்சி வீட்டுக்கு போனால் போவான். கும்பல் அப்படி இல்லை. ஆமாம், நீ சொன்ன ஒரு அசம்பாவிதம் ஒரு எதுவுமே வரல இல்லை. அப்போ இது முன்னாடியே அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அழகாக ரொம்ப தெளிவாக கரெக்டாக வாங்க, கரெக்டாக போங்க, நம்ம கட்சி மேலே அவப்பெயர் ஏற்பட்டிருக்கு, நம்ம கட்சி மறுபடியும் ஒரு பெரிய சந்திக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு நிர்வாகியும் தனித்தனியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப் குரூப்பில். இது எல்லாமே நடந்து அதெல்லாம் கேட்டுக்கிட்டு வரான். அப்போ அந்த ஜென்சி கிட்ஸுக்கிட்ட நீங்கள் சொல்கிற மொழியில் சொன்னால் அவன் புரிஞ்சுக்கிறான், நீங்கள் பேசணும்னு நினைக்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான், அதுபடி நடக்கிறான். அப்போ அவனை ஆக்ரோஷமான ஒரு நபராக அவனை வச்சு அரசியல் பண்ணி அவனை வச்சு எல்லாத்தையும் உடைக்க வச்சு அவன் மேலே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தினது யார்? இதே கட்சி தானே. இப்போ நம்ம நல்லா பார்க்கணும், நீங்கள் ஏன் மகாபலிபுரத்துக்கு கூட்டம் வரல? அப்போ ஒரு கமெண்ட் போயிருக்குன்னு தானே அர்த்தம். இவ்வளோ நாள் பனையூர்லேயோ இல்லை விஜயோட வீட்டு வாசலையோ ஒரு கூட்டம் நின்றுக்கிட்டே இருக்கும், இப்போ ஏன் அந்த கூட்டம் இல்லை? அப்போ ஒரு கமெண்ட் போயிருக்கு. இந்த கமெண்ட்லாம் ஏன் நீங்கள் முன்னாடியே செய்யலை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதை அவங்க விரும்புகிறாங்க. விஜய் வந்தால் கூட்டம் வரும் அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் விரும்புகிறாங்க. இப்போ அதை இல்லாமல் வேறு ஏதாவது பண்ண முடியுமான்ற அளவுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ அவங்க அடுத்து சுற்றுப்பயணம் போகிறது எல்லாமே ஜனநாயகன் படத்தை ஒட்டி எப்படியாவது படத்தை ரிலீஸ் பண்ணணும், அது வந்து பேட் நேமில் வந்துடக்கூடாது அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுது. இதே இந்த கட்சியோட அடுத்த கட்டம். அடுத்த கட்டம். ஓகே, பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.